அவர்களுக்கு அவரு அதுதான் நல்லது. அதுதான் நல்லது. அது கிருஷ்ணபகவானே இந்த ஊராகில் உள்ள மந்தாரை மாலை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பி வையும். நீ கூறுவதை பார்த்தால் கொடுக்க மறுப்பதாக எனக்கு தோன்றுகின்றது. அவனே கூத்து நக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீலிங் பண்ணுவான். கால் பாரு கம்பெனி என்னுடைய தங்கையானவள் யார் என்று தெரியும் அல்லவா? பிறப்பு எப்படிப்பட்டது? பாஞ்சாலன் தனக்கு குழந்தை இல்லாத நேரத்தில் யாகம் செய்து வேள்வி தீ வளர்த்து அந்த வேள்வி தீயிலே உதித்தவள் என்னுடைய தங்கை. அவளோ தீக்கு சமமானவள், அக்னிக்கு நெருப்புக்கு சமமானவள், அக்னிக்கு சமமானவள். ஆகவே நீ தரமாட்டேன் தரமாட்டேன் என்று கூறிக்கொண்டிருந்தால் பிடிக்காது. அவளுக்கு கோபம் உண்டானால் அந்த கோபத்தினுடைய வெம்மையை வெப்பத்தை தாங்காமல் உன்னுடைய இந்த அழகான குபேரபுரி பட்டினம் நெருப்பில் அழிந்து சாம்பலாகி நீ அவளொரு மறுப்பும் சொல்லாமல் அவளுக்கு அவள் விரும்பிய அந்த வந்தாரை மலரை கொடுத்து அனுப்பி வையும் குபேரராஜனே. கிருஷ்ணபெருமானே சொல்லப்பா, என்னுடைய அகாபுரி பட்டினத்திலே இருக்கக்கூடிய மந்தாரை மலரை கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு காரணம் உள்ளது சுவாமி. அந்த மந்தாரை மலரானது தேவலோகத்திலும் என்னுடைய அகாபுரி பட்டினத்திலும் மட்டுமே உள்ளது. அது எனக்கு தெரிந்த விஷயம். அது மட்டுமல்லாமல் அந்த மந்தாரை மலர் எனக்கு பரமசிவன் கொடுத்தது. அதை சாதாரண மாநிலத்து குட்டையாட்டு மனம் வருவதில்லை. ஆனால் நீங்கள் பிறந்தவள் என்று சொன்னால் பிறந்தவள் மந்தாரை மலரை கொடுத்து விடுகின்றேன் சுவாமி கிருஷ்ணபெருமானே. நீ விரும்பிய மந்தாரை மலரை பெற்றுக்கொண்டாய் அல்லவா? மிக்க மகிழ்ச்சி. மேலும் ஒரு சிறு விண்ணப்பம். இப்படி என்னுடைய மைத்துனர்களை அடிக்கடி தொந்தரவு செய்ய வேண்டாம். பலமான வாழ்வீர்கள் அப்பா. சென்று வாருங்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே,